ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. அந்த லைக்கை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த இல்ல தேவா, இல்ல தேவா, எங்க போறாங்க? இல்ல புள்ள எங்கள? இல்ல என் புள்ள தூக்கிட்டு வாங்கல, பாவம் நடக்க முடியாது நடந்து பாரு. இல்ல 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 புள்ள தூக்குங்கள. வாங்க வா வா வா, அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. அவனுங்கள பாரு, அவனுங்க தான் வச்சுக்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அப்படியே இருக்கானுங்க? அப்படியே என் புள்ள மாதிரியே இருக்கானுங்கடா. ஜெராக்ஸ்டா. டேய் மண்டே பாருடா, எப்பவுமே கொண்டதானே கட்டி வச்சிருக்கோம். டேய் சாலு, என்ன மாமா? இல்ல பிள்ளைக்கு இப்போ கொண்டு கட்டிருப்பியா, இன்னைக்கு என்ன அவுத்து போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். பெண்ணுக்கு மண்டை நிறைய முடியா இருக்குடா. அதுவா மாமா, கொண்டதான் கெட்டி வைப்போம். அவங்களுக்கு அரியண்டமா இருக்குமோ என்னமோ தெரியல, அவுத்து எடுத்துலானுங்க. கை எப்பவுமே அதுலயே இருக்குது, அதான் எடுத்து விட்டுட்டோம். டேய் சேட்டா, மண்டல இவ்வளவு முடி இருக்கு. இவன் அப்பனுக்கு மட்டும் இன்னும் கம்மியாவா இருக்கும். அவனே தொப்பி வச்சு மறைச்சிட்டாலேதான், அதான் பிள்ளைக்கும் தப்பாம வந்திருக்கு. என்னடா உன் மண்டலுக்கு தொப்பி எடு. அது உன் மண்டலுக்கு தொப்பி எட. இப்படியே தான்டா இருக்கும். அது எடுத்தா ரொம்ப பரட்ட மாதிரி கிடக்கும், அதான் தொப்பி வச்சு மறைச்சிக்கிறேன். அப்போ அந்த முடியெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நீ தொப்பி வச்சிருக்க. எனக்கு சின்ன பிள்ளையிலே இப்படி தாண்டா கிடக்கும், அப்படி பரட்ட மாதிரி ஃபுல்லா முடியா இருக்கும். அதனால எங்க அப்பா வச்சு விட்டாரு, அந்த முடிய மறைக்கிறதுக்காக வச்சது. அப்படியே பழகிட்டு நீ முடிய வைக்கிறதுக்கு மறைச்சிருக்க. ஆமா, நான் நீ வச்சிருக்கேன்னு வச்சு இருக்க முடியும் கொட்டி போச்சு. அவனுக்கு சிரிப்ப பத்தியா? அநியாயத்துக்கு உங்ககிட்ட ரொம்ப முடி இருக்குடா. நம்ம பேரப்பிள்ளைக்கு மண்டே பாரு. பார்த்தேன், அதிர்ச்சியில்தான் நானும் நின்னுகிட்டு இருக்கேன். இருக்க அழகா பாரு. பா, இளவரச மாதிரிலாம் இருக்கானுங்க. எங்க வா தாயா. எனக்கு வேணா வெளியே இல்ல, நான் பெத்ததுதான். என் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் மாமா. உனக்கு அப்படி குதூகலமா இருக்குமா? இல்ல மாமா. ஏண்டா கிங்ஸனும் அலிசும் பிறக்கும் போது இப்படிதான் இருந்திருப்பானுங்க. ஆமாடா, ஆனா என்ன இவனுக்கு ரொம்ப வெள்ளையா இருக்கானுங்க. அவனுக்கு உடம்பெல்லாம் முடி இருந்துடா. முடி இருந்துதா? ஆமாப்பா, கிங்ஸனுக்கு உடம்பெல்லாம் முடி இருக்கும். அவன் சின்ன வயசுல முடியாதான் இருக்கும் உனக்கு உடம்பெல்லாம். ஆமாடா, அவன் இதுக்கு மண்டையில மட்டும் இல்ல, உடம்புல நிறைய முடி இருந்தது. என்ன இவனுக்கு ரொம்ப வெள்ளையா இருக்கானுங்க. அவன் பொண்ணமைக்கு வெளியே தான் தானுங்க. அப்புறம் போப்போ கொஞ்சம் கருப்பாயிட்டானுங்க. கருப்பாகல, வேலை பார்த்தான்ல அதுல கொஞ்சம் கலர் கம்மியாயிட்டு. இனியா ரொம்ப வெள்ளையா இருப்பான்ல? ஆமாடா, அவன் நல்ல கலர்ல. உன் பிள்ளைங்க எல்லாம் கலர் அவ கலர் தான். அப்ப இந்த சாரன் பை மட்டும் ஏன்டா இப்படி இருக்கான்? எப்போ வேற ஒண்ணு இல்ல, பையன் வீட்டுக்குள்ள இருக்கவே மாட்டான். என்கிட்ட வெயில தான் கிடப்பான், இல்லன்னா அவனும் கலரா தான் இருப்பான். காட்டுவாசி பையன் வெளியில தான் கிடப்பான். சரியான மோட்டு பையடா, அவனா வெளியே தான் நல்லாவே இருக்க மாட்டான். அது என் புள்ளடா, ரொம்ப ஓட்டாத. மாட்டு பையன் மாட்டு பையன் எரும மாடு மாதிரி வந்துட்டான்டா. எதுக்குடா இப்ப பிடிச்சிருச்சான்? மாமா நீங்க சாரோன்னு சொல்லுங்க. டேய் சாரோன், மொரட்டு பையல அங்க வா. ஆமாப்பா, சாருன்னு சொன்னாலும் சிரிப்பான், கவின்னு சொன்னாலும் சிரிப்பான். இந்த வீட்டு பையில நம்ம யாரையாவது கூப்பிட்டோம்னா இவனுக்கு சிரிப்பு தாங்க முடியாது. அதுலயும் சாரோன்னு சொல்லிட்டா போதும், இவனுக்கு எப்படித்தான் சிரிப்பு வருமோ தெரியாது. தூங்கிட்டு இருக்கும்போது சாரோன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா போச்சு, முடிச்சிருவானுங்க. அது மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்குள்ள வரும்போது போகும்போது எல்லாம் இவனுக்கு நல்லா தெரியுது. ஆனா தூக்கி சுமக்கிறதுலாம் அலெக்ஸ் தானே சுமக்கான். அலெக்ஸ் இருக்கும் போது மத்த யாருக்கிட்டையும் போக மாட்டான். அலெக்ஸ் இல்லன்னா மத்த எல்லாருக்கிட்டையும் போவான். ஏன் அலெக்ஸ் இருந்தா என்கிட்ட வரக்கே யோசிப்பானுங்க. ஆனா சாரான கண்டிட்டா மட்டும் இவளுக்கு ரொம்ப சிரிப்பு வரும். அவனை பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது, இந்த பச்சை பிள்ளைகளுக்கு வராது. டேய் சாரோன், மொரட்டு பையல. டேய் முள்ளமா முள்ளமா சரிடா பாரு. மூட்டு பையனுக்கு விளையாட்டே இப்ப அப்படிதான். அவனுக்கு வந்தா இந்தாங்கப்பா. ஏன் தங்க பிள்ளை? தத்த பாரு, அத தொல்ல கண்டுக்கிட்டியா? அத தொல்ல கண்டுக்கா. எப்படா புள்ளையில பக்கமா அவன் இருக்கான், எனக்கும் புரியல. அவனால எப்படி முடியுதுன்னு தெரியல. சரிப்பா, புள்ளைக்கு வந்து தண்ணி எண்ணி கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு வரேன். அந்த வச்சுக்கிறீங்களா? புள்ளை கொண்டாடா, நான் வச்சுக்கிறது கொண்டா. உங்க தாத்தா கிட்ட போங்க போங்க. டேய் தாத்தா மாதிரியா இருக்க நீ? தாத்தா மாதிரியா இருக்க? உன்னையே மாதிரி தாண்டா பிறந்திருக்கானுங்க, அதுக்கு போல இருக்கானுங்கடா. என் பேர பிள்ளை எனக்கே ஆச்சரியமா இருக்கு. தங்க புள்ள முடிய பாரு.
பிள்ளைக்கு முடி எடுக்கிறவள சும்மா சிறப்பா கொண்டாடணும்டா. அது ஏதோ பிறந்த நாள் தான் எடுப்பாங்க. ஆமாடா, ரொம்ப கிராண்டா வைக்கணும். சரிடா. இங்க பாரு இங்க பாரு, எத்தங்க இங்க பாரு இங்க பாரு. என் புள்ள எப்படி பிள்ளைங்களை பார்க்காம இருக்கான்னு தெரியலடா. அவன் எங்க போறான் எங்க வரான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குடா. என் புள்ள எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னடா நடந்தது? அவன் இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னாச்சு? என்ன கத்துற? என்னாச்சு? என்னாச்சு? புரியல பத்த நடத்தியா? என்னாச்சு? விட்டுட்டு போன என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பண்ற? வலிக்குன்னு உடம்பெல்லாம் வலிக்குன்னு வலிக்குன்னு தோலை சாயணும் போல இருக்குன்னு எங்கடா போனீங்க எல்லாரும்? என்னாச்சு? சீக்கிரம் வாடா. அவன் என்னவோ பண்றான். என்னடா என்ன? அப்ப ஒண்ணு இல்லப்பா ப்ளீஸ் ஒண்ணு இல்லப்பா. தூக்கணும் போல. என்ன சொல்ற? என்னாச்சு? சித்தப்பா சித்தப்பா ஏன் சித்தப்பா சித்தப்பா என்னாச்சு சித்தப்பா? அப்பா தூக்கி ஹாஸ்பிட்டல் போலாம், சீக்கிரம் வாங்கடா. சித்தப்பா ஒண்ணு சித்தப்பா. சித்தப்பா தொலை ரொம்ப வலிக்குன்னு. எனக்கு யாரும் வேண்டாம், நீ மட்டும் போதும். நீ என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு. நீ ஏன் வரல? இப்பவும் உன்னால மட்டும் தானே காப்பாற்ற முடியும். வான உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு. என்கிட்ட வான என்னை ஏமாத்திட்டாங்கன்னு. என்ன போட்டு தூக்கங்கடா. என்ன விட்டுருங்க, என்ன எனக்கு வேணும், விட்டுருங்க. என்ன ஏமாத்திராத. அப்பா
அழாதண்ணா, அழாதண்ணா. அப்பா வேணும், அப்பா வேணும், அப்பா வேணும், அப்பா வேணும். அழாத, வந்துடுவாரு, அவருக்கு ஒண்ணும் செய்யாது. அப்பா, அப்பா, இவ்வளவு நாள் நாங்க வாழவே இல்லப்பா. பிறக்கும் போதே தாயை இழந்துட்டோம். நீங்களும் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நல்ல தண்ட பேர பிள்ளை கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு. ஏதாவது ரொம்ப சிரிச்சாரா? அப்படி ஒண்ணு பெருசாலாம் சிரிக்கல. சும்மா பேர பிள்ளைகிட்ட விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாரு. வேற எதுவும் பண்ணல. அப்பா, அப்பா வேணும் எனக்கு. இல்ல, நான் எங்க அப்பா கிட்ட போறேன். எங்க அப்பா கிட்ட போறேன். நான் எங்க அப்பா கிட்ட போறேன். அழாதடா, அப்பா கொண்டு செய்யாது. அழாத. அப்பா வேணும்னு, எனக்கு அப்பா வேணும்னு. அப்பாக்கு எதுவும் ஆகாது, சும்மா இரு. அழாதுன்னு, அப்பாக்கு எதுவும் ஆகாதுன்னு. இல்ல, பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அப்பாக்கு எதுவும் ஆகாது, அழாத. ஒரு உனக்கு ஏதாவது எனக்கு பார்த்துட்டு நடக்க முடியாது. சத்தம் இரு. இல்ல, எனக்கு அப்பா வேணும், அப்பா வேணும். என் அப்பா வாழவே இல்லை. என் அப்பா இப்பதான் வாழணும்னு ஆசைப்பட்டு வந்தாரு. வாழாமலே போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. வேற பிள்ளைகள் உன் கல்யாணம் இவன் கல்யாணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவாரு. அதுக்கு போய் சேர மாட்டாரு, புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்க, அவர் ஃப்ரெண்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அவர் ஃப்ரெண்டை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. மகாதேவன் இங்க தானே இருக்காரு, அவருக்கு எதுவும் ஆகாது. பயமா இருக்குன்னு, அப்பா வேணும்னு. அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் தைரியமாவே இருக்கேன். அப்பா வேணும்னு. உனக்கு எதுவும் ஆயிரமாடா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பயமா இருக்குல்ல. அப்பா வந்து நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி தைரியமா இருக்க முடியும்? அப்படி அப்பாவுக்கு கண்ணெல்லாம் மேல போயிட்டு வாயெல்லாம் திறந்து போயிருந்துச்சு. எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஒண்ணு, அவருக்கு வந்து அட்டாக்லாம் இல்ல. என்னடா சொல்ற? இல்லப்பா, நாங்க படிச்சிருக்கோம்ல, அந்த அட்டாக்லாம் இல்ல. அவரு இதே பார்த்து பயப்பட்டு இருக்காரு. அங்க பயப்படுறதுக்கு என்னடா இருந்தது? வேற பிள்ளை தூக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. இல்லப்பா, அப்பா பயந்துருக்காரு. எது பயம்? கருப்பு சிங்கத்துக்கு அவர் பயப்படுறது கிடையாடா. மரணத்தை கண்டு அவர் பயப்படல, பாசத்தை கண்டு பயந்துருக்காரு. என்னடா சொல்ற? இல்லப்பா, அப்பா அட்டாக்லாம் இல்ல, அவர் எதையோ பார்த்து பயந்துருக்காரு. பயமா இருக்கு. அப்பா, நான் போய் அப்பா பார்த்துட்டு வரேன். சும்மா இருடா. அம்மா, இவனுக்கு ஏதாவது பயமான பயமா இருக்கு. பச்சை பிள்ளை மாதிரி அழுகிட்டு இருக்கா. இருடா, அந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இரு. அப்பா, 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 அப்பா மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, என்ன விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா, நான் உங்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்ப்பா. அப்பா, அப்பா, நான் உங்ககிட்ட எல்லா ஒன்றும் சொல்லியிருக்கணும்ப்பா. உங்ககிட்ட மட்டும் அது எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கணும்ப்பா. அப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. காலத்துக்கு என்ன குற்றத்துல விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. ஆனா அது தாங்கின சக்தி உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்னோட நீங்க வாழவே இல்லை. நான் இப்ப வளர்க்க போத சொன்னேன்னா உங்க நிம்மதி கெட்டு போகும். அதனாலதான் எல்லா பாலியும் பாவத்தையும் நான் சுமந்துட்டு ஒதுங்கினேன். மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. அப்பாப்பா, என்னை மட்டும் விட்டுட்டு போய் எனக்கு தண்டனைக்குள்ளாக்கிறாதீங்கப்பா. எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்கப்பா. அப்பா, 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 அப்பா. அன்புள்ள அப்பா, அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணீரே. நான் இந்த உலகத்தை இப்ப நம்பிக்கிட்டு இருக்கிறது உங்களை மட்டும்தான்ப்பா. என்னோட மிகப்பெரிய பலமே நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் ஒண்ணு இல்லாம போயிருவேன்ப்பா. அப்பா, அப்பா, என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு தெய்வம் நீங்க மட்டும்தான்ப்பா. வீட்டுல இருக்க எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, என் மேல கோவப்பட்டாங்க. நீங்க ஒருத்தர் தான்ப்பா என் தோலை தட்டி கொடுத்தீங்கப்பா. அன்புள்ள அப்பா, அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணீரே. அன்புள்ள அப்பா, அப்பா. எல்லாரும் என்ன அடிச்சு துரத்துனாங்கப்பா. நான் கோவக்காரன் முரடனு, ஈவருக்கு இல்லாதவன் பொண்டாட்டி பிள்ளைல கை விட்டுட்டவனு எல்லாரும் என்ன வெறுத்தாங்கப்பா. நீங்க ஒருத்ததான்ப்பா புரிஞ்சுக்கிட்டு தோல்ல தட்டி கொடுத்தீங்க. இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லப்பா உங்களை தவிர. நீங்களும் என்ன விட்டுட்டு போயிட்டா நான் ஆகிருவேன்ப்பா.
எல்லாத்தையும் எனக்கு தானடா கொடுப்ப. உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட தானடா கொடுப்ப. இப்ப வலியை மட்டும் நீ வாங்கிக்கிட்டு இருக்க. ஆ? நீ துடி துடிக்கிறத என்ன பார்க்க வச்சுட்டல. என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்ன, கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டேன்னு சொன்ன. என் முன்னாடி பொதுவா துடிச்ச. ஏன்டா இந்த வலி எனக்கு கொடுக்கல? எல்லாத்தையும் கொடுப்பல, வலியை மட்டும் நீ எடுத்துக்கிட்ட. என்னடாச்சு உனக்கு? எனக்கு தெரியும், இந்த உலகத்துல நீ என்னை விட்டுட்டு போக மாட்ட. இந்த பொல்லாத உலகத்துல என்ன தனியா நீ விட்டுட்டு போக மாட்ட. நான் இனி வருத்தப்பட மாட்டேன்டா. நீ எங்க இருக்கியோ அங்க நான் இருக்க போறேன். வேற என்ன? அது என்ன, என் கண்ணு முன்னாடி நீ வலி அனுபவிச்சிய, அதுதான்டா. அந்த வலி எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்டா. தெரியும், என்னால அந்த உலகத்தை நீ விட்டுட்டு போக மாட்டேன். இங்க எனக்கு யாரும் இல்லடா. எனக்கு நீ மட்டும்தான். எனக்கு இங்க யாரும் வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதுண்டா. நீ மட்டும் போதுண்டா. நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ திரும்பி வா. அது வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். உன்னை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. டேய், நீ வருவடா. நீ வருவ, எனக்கு தெரியும். இல்லைன்னா சொல்லி நானும் உன் கூட வந்துருதேன். நல்ல நண்பன் வேணும் என்று அந்த முத என் கையை நட பிடிச்ச. இப்ப என் கையை விட்டுட்டு நீ போய் படுத்துட்ட. என் கையை என்ட விட்டுட்டு போன. அந்த கை இல்லாம நான் இல்லைன்னு என்ட உனக்கு தெரியல. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவிய, இது என்ன சொல்லாம செஞ்ச. நம்ம ரெண்டுக்குள்ள ஒளிமறைவே இல்லையடா. அப்போ இதை மட்டும் என்கிட்ட மறைச்ச. எனக்கு வலிக்குன்னு சொல்லியிருந்தா உன்கிட்ட இந்த முழு வலியும் நான் வாங்கியிருப்பேனடா. உன்னை அந்த மாதிரி கோலத்துல பார்க்கறதுக்கு எனக்கு முடியாதுடா. நீ திரும்பி வர வரைக்கும் நான் நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நீ வந்து என்ன கூட்டிட்டு போட. நீ வந்து என்ன கூட்டிட்டு போடா. நீ இல்லாத இடத்துல நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன். நீ இல்லாத இடத்துல நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன்டா. நீ வந்து என்ன கூட்டிட்டு போட. மரணமே, உனக்கு ஒரு உசுறு வேணும்டா. என் உசுரை எடுத்திருக்கலாமே. என் கண்ணு முன்னாடி என் நண்பனை கண்டிச்சிட்டியே. உனக்கு உசுறு வேணும்டா. என் உசுரை எடுத்துக்க. அவனை விட்டு அவனுக்கு எந்த வழியும் கொடுத்தாத. அப்பா அப்பா அப்பா. அண்ணா, என்னடா இதுதான் நீ அப்பா பார்த்த லட்சணமா? சாரிண்ணா, நான் அப்பா பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குண்ணா. இல்ல, நான் அப்பா பக்கத்துல போயிருக்கேன். எங்கடா போன? நீ வீட்டுல இருந்து இதெல்லாம் நடந்திருக்குமாடா? நீ ஒருத்தன் இல்லாத நாளைக்கு என்னெல்லாம் நடக்கு தெரியுமாடா? இத்தனை பேர் இருந்தோம், அப்பா விட்டுட்டீங்கல்ல. இல்லண்ணா, அப்போ பிள்ளைங்களெல்லாம் எடுத்து கொஞ்சிக்கிட்டு தானே இருந்தாரு. ஆமாடா, உன் பிள்ளைங்களை எடுத்து கொஞ்சிக்கிட்டு தானே இருந்தாரு. கொஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி அவர் மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமாடா, மகாதேவன் அம்மா அப்பா நான் 3 பேர் தான் புள்ளைய வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். நான் இசை கூப்பிடான்னு உள்ள போனேன். புள்ளைய வச்சு விளையாண்டுட்டு தானே இருந்தாங்க. உன் புள்ளைய அவ்வளவு ரசிச்சாருடா. உன் புள்ள முடிய பார்த்து ரசிச்சு சிரிச்சாருடா. என் புள்ள கிங்ஸ்னா அழைச்சு பிறந்தனைக்கு எப்படி இருந்தானுங்கன்னு மகாதேவ் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாருடா. மகாதேவ் அம்மா சொல்ல அவ்வளவு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் 2 நொடி தான்டா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கண்ணு மேல மட்டும் போச்சுது. மூச்சு வாங்க ஆரம்பிச்சாரு. அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாருடா. அப்பாக்கு எதுவும் ஆகாது இல்ல? அதுக்கு வந்தது அட்டாக்லாம் இல்லைண்ணே. அப்படின்னா இல்லண்ணே, அவரு ஏதோ உண்மையை சொல்ல நினைக்கிறாரு. அவருக்கு அது நெஞ்சில அதிக பாரத்தினால வந்து வேண. பாரமா? அப்படி என்னடா பாரம்? அதாவது ஒரு நொடியில வரக்கூடிய அதிர்ச்சின்னு. ஒருத்தங்க மேல நம்ம உஷா இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம கண்ணு எதிரோ இல்ல ஏதோ நம்ம காது வலியோ அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கேள்விப்படும் போதோ இல்ல கண்ணால பார்க்கும் போதோ மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன அட்டாக்கு. குழந்தை தன்னோட கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதானே ஒரே குழப்பமா இருக்கு. நான் கூட தோத்தலன்னு பார்த்தேன். அப்போ பிள்ளைங்களதான் தூக்கிச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. மகாதேவன் மாமும் அப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன்னு. ஒரு நொடி தானே. என்னடா புரியாத புதிரா இருக்கு. சரி, ட்ரீட் பண்ணி போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். இல்லண்ணே, நான் போய் அப்போ பார்த்துட்டு வந்தேங்க. எங்களை என்ன தவிக்க விட்டுட்டு போனேன். நான் அப்போ பார்த்துட்டு வரேன். சாரி.
சும்மா என் தங்கப்பில இவன் நீ எதுக்கு இங்க வந்த? எப்படி இப்ப வராம இருக்க முடியும்? மாமாக்கு என்ன ஆச்சுதே? ஒண்ணு இல்ல, நீ எதுக்கு இப்படி பிள்ளை தூக்கிட்டு வந்த? வீட்டு மாமாவை கூட்டிட்டு வந்தேன். மாமாக்கு என்ன ஆச்சு? அப்ப கொண்டு செய்யாது அல்லாத புள்ள எதுக்குமோ தூக்கிட்டு வந்த புள்ளைய கொண்ட. சாரன் மாமா அப்பா 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 இந்த பைய பாவம். இந்த பையனுக்கு கஷ்டம் மட்டும் தான் வருது. பைத்தியக்காரங்கனால மேலும் மேலும் கஷ்டத்தை மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன பாவம் பண்ணானா தெரியல. இந்த பையன் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கல. அப்பா திரும்பி வந்தா மட்டும்தான் இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பாக்கு எதுவும் ஆகாதுல்ல, அப்பாக்கு எதுவும் ஆகாதுல்ல. உனக்காக அப்பா திரும்பி வருவாரு. அப்பா வந்தாதானே என்னால வாழவே முடியும். அப்பா மாமாக்கு எதுவும் ஆகாதுல்லப்பா. ஆகாது, புள்ளை கொண்ட. அப்பா கிட்ட வா. தாத்தா கொஞ்சமா தாத்தா கொண்டு ஆகாது. தங்கோ தங்கோ தாத்தா பார்க்க போவோம். தாத்தா பார்க்க போவோம். டேய் மகாதேவ் மாமா எங்கடா? அவர் ஆஸ்பத்திரிக்கே வரலன்னு. அப்போ கண் முடிச்ச முத கேட்கறது அவராதான் இருக்கும். அவரை பார்த்து போட்டு வாங்கடா. இல்லைன்னு அவ்வளவுதான். நான் போன அவரை விட்டுட்டீங்கடான்னு கேட்பாரு. டேய் மறுபடியும் அவர் சாகரிச்ச மாதிரி ஆயிரும். போய் மகாதேவனை கூட்டிட்டு வாங்கடா. நான் போய் கூட்டிட்டு வரேன். நானும் போய் பார்த்துட்டு வரேன். இந்தடா புள்ளைய பொடி கொண்டாங்க. மனசு நிக்கலாம். இங்க பேசுறாரு, சீக்கிரம் உள்ள வாங்க. நல்ல நண்பன் வேணும் என்றும் அந்த வானம் நினைக்கின்றதா? டேய் திரும்பி வந்துடா. நம்ம வந்த வேலை முடியவே இல்லடா. இந்த பாரு, இந்த சந்ததிக்கும் நம்ம பேர பிள்ளைகளுக்கும் புரியாத புதிரா எதையும் வச்சுட்டு போயிடக்கூடாதுடா. பாவம், இந்த கிங்ஸன் பட்ட கஷ்டத்தை அவன் பிள்ளையும் பற்றக்கூடாது. நம்ம ரெண்டு அதுக்காக தான் வந்தோம். அதை முடிச்சுட்டு போயிடுவோண்டா. அதை முடிச்சுட்டு போயிடுவோண்டா. உன் கூட நானும் வந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கடா. டேய் ஆரையும் குறையமா வச்சுட்டு போகக்கூடாதுடா. மாமா என் நண்பர் வாங்க மாமா. அப்பா அப்பா அவன் கண்ணு திறந்த மட்டும் என்ன கூப்பிட்ட போதும். கண் திறந்துட்டாரு மாமா. வாங்க. கண் திறந்துட்டா. கிங்ஸன் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. என்னடா சொல்ற? கிங்ஸன் என்ன உள்ள கூப்பிட்டாங்க அது மட்டும் தெரியும். ஏன் மாமா அப்பாக்கு இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா? அவனுக்கு தலைவலி காய்ச்சல் கூட வந்தது கிடையாது. அப்ப எப்படி மாமா இது அட்டாக்கு மாதிரி இல்ல? அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீங்க கூட தானே மாமா இருந்தீங்க? கூட தான் இருந்தேன். அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியலையா மாமா? புரியல மாமா. அப்பா எதையோ பார்த்திருக்கானா? என்னடா சொல்ற? அப்பா ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காரு. அந்த அதிர்ச்சியில தான் கண்ணு மேல போயிருக்கு. அவர் இதையும் செயல் நடந்திருக்கு. என்ன வளர்ந்துட்டு இருக்கா? ஆமா, அப்பா எதையோ பார்த்திருக்காரு. பார்த்த அதிர்ச்சியில தான் அவருக்கு கண்ணு மேல போயிருக்கு. வாங்க மாமா, அப்பா வந்து பாருங்க மாமா. சரி நான் வரேன். அப்பா 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 மகாதேவன் மாமாவை தம்பி கூப்பிட போயிருக்காப்பா. அப்பா சாரிப்பா, என்னால தானேப்பா. உங்ககிட்ட மட்டுமாவது நான் உண்மையை சொல்லியிருக்கேன். தப்பு பண்ணிட்டேன்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்பா. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் நினைச்சேன்பா. எத்தனை வருஷமா இந்த வழியை சுமந்துகிட்டு இருந்தேன் அப்பா. எத்தனை வருஷமா இந்த வழியை சுமந்துகிட்டு இருந்தேன் அப்பா.
என்னால அரை நொடிய கூட தாங்கிக்க முடியல. இத்தனை வருஷம் எப்படா தாங்கிக்கிட்டேன்? மூத்த புள்ளையா பிறந்துட்டோன்னு எல்லா பொறுப்பையும் வாங்கிட்டியாடா. தெரியாம மூத்த புள்ளையா பிறந்துட்டோன்னு விதின்னு வாங்கிக்கிட்டியாடா. அப்பா ஒட்டுமொத்த பாரத்தையும் உன் தலையில வச்சுட்டு போயிட்டேன்ல. சொல்லிடா, ஒட்டுமொத்த பாரத்தையும் உன் தலையில வச்சுட்டு போயிட்டேன்ல. என் புள்ள வாழவே இல்லை. நீ ஏன் சிரிக்க மாட்டுக்க, நீ ஏன் மத்தவங்க கூட சேர மாட்டுக்கன்னு நான் கூட புரிஞ்சுக்கலடா. உன் கொண்டாதுன்னு நினைச்சுக்கிட்டேன்டா என் தங்கவே. அப்பா நீங்க வந்தது எனக்கு போதும்பா, நீங்க வந்தது எனக்கு போதும்பா. எதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டாம்ப்பா. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்பா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. அன்னைக்கு என்னதாண்டா நடந்தது? அன்னைக்கு என்னடா நடந்தது? அப்பா ஏன்டா எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கின? ஏன்டா எல்லாரும் உன்னை வேர்க்க வச்ச? ஏன்டா? எதுக்காக? எதுக்காக உன் பொண்டாட்டிய ஒதுக்கி வைக்கிற? ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்ன உறவப்பா? என் உசுருப்பா, அவ என் உசுருப்பா. அப்ப ஏன்டா அவளை நீ ஒதுக்கி வச்சிருக்க? அவளை நீ ஒதுக்கி வச்சதுனால இன்னொரு ஆத்மாவில திணிக்க போட்டிருக்கிறா. நான் அவளை ஒதுக்கி வைக்கலப்பா, அவளுக்காக ஒதுங்கி போனேன். அவளுக்காக ஒதுங்கி போனேன்ப்பா. அவ என் உயிர்ல கலந்தவா. அவளை எப்படி பண்ண ஒதுக்கி வைப்ப? அப்ப ஏன்டா அவ்வளவு பெரிய தண்டனை அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்க? இன்னொரு ஆத்மா பரதவிச்சுக்கிட்டு வருதுடா. இன்னொரு ஆத்மா பரதவிச்சுக்கிட்டு வருதுடா. அந்த ஆத்மாவை தான் நான் காப்பாத்தாம போயிட்டேன். ஆனா இந்த ஆத்மாவை காப்பாத்தணும். சொல்லுடா, எதுக்குடா அந்த பிள்ளைய ஒதுக்கி வச்ச? சொல்றேன்ப்பா, சொல்றேன்ப்பா. ஆய் சீக்கிரம் பிடிச்சிக்கண்ணா. நான் தான் எப்ப சொன்னேன் இருக்க பிடிச்சிருக்கேனே. சரி தூக்கம் வந்து தூங்கு, நான் பாத்துக்கிட்டேன். ஏங்க ரொம்ப துக்கமா வருது, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. எல்லாருக்கும் அறிமுகமா தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா உங்க அப்பாவுக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான் உளர்னீங்க தெரியுமா? நான் ஏதோ ஆர்வக்குள்ள உளறிட்டேன். தொரண செமனு 2 பேரும் ஆன்லைன்ல இருங்க. கான்ஃபரன்ஸ்ல இருங்க. சரி சரி. இல்ல இவ ஐஸ்கிரீம் வேணும்னா நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். சரி சரி சரி. ஏங்க எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் வேணும். சரி சரி இரு. அந்த சைடுக்கு பாரு, அங்க சாப்பிடலாம். டேய் நாங்க வந்துட்டு தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முன்னாடி போ. சரிங்க. என்ன போனை கட் பண்ணிடாத. அண்ணா அண்ணா தொரண செமண்ணா. இதுக்குத்தான் இவங்க வர வேண்டாம் நான் சொன்னேன். யார் கேட்கறா? இங்க மாட்டிக்கிட்டாங்களா? இப்ப என்ன பண்ண? என்னங்க ஆச்சுதே? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. எங்க கடை அங்க போயிட்டு. ஐயோ சாரிம்மா, சாரி. இரு நான் திரும்புறேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். திரும்ப தான் முடியும். இல்ல நம்ம போகலாம். தொடர்ந்து செவன போனை எடுங்க. போனை எதுக்கு கட் பண்ணாங்க? இப்ப அவங்கள பார்க்க போகணுமே. இவளை வேற நான் கூட்டிட்டு போறேன். வண்டி ஸ்பீடா போகணும், குடிஞ்சிடக்கூடாது. நீ என்ன இருத சிக்கன புடிச்சுக்கா. சரிங்க. இந்த துறைய சொல்லிக்கிட்டே நான் வரான். எதை கேக்குறான்? தங்கம் நீ நல்லா இருக்க புடிச்சுக்கா. சரிங்க, நல்ல இருக்க பிடிச்சிருக்கேன். சரி உன் சேலை முந்தாங்க கொடு. எதுக்குங்க? கொடு, என் வயிற்றோட கட்டிக்கிறதா. நான் விழ மாட்டேங்க. சொன்னா கேளு, கொடுடி. கிங்ஸின் மகாராஜா. தொடர்ந்து சமன சமன. என்னங்க? ஒண்ணுலமா. சமன சமன தொடர்ந்து. கிங்ஸின் மகாராஜா. யார் யார் நீ? யார் நீ? கிங்ஸின் மகாராஜா. என்ன பாச பொண்டாட்டி, அன்பு பொண்டாட்டி பத்திரமா கூட்டிட்டு போறியோ? யார் நீ? என்னங்க? அலெக்ஸ் மாமா, அலெக்ஸ் மாமா. நம்ம ரெண்டு ஒரு கேம் வச்சுக்கலாமா? தம்பில ஒட்டி பிறந்த இரட்டையர்கள்ல அந்த கிங்ஸின் ரோஜாவுக்கு பிறந்த புள்ளல நீங்க. உன் தம்பி வந்துகிட்டு இருக்கானோ, ஒரு தொல்லை அவனுக்கு. யார் நீ? யார் நீ? உன் தம்பிக்கு
எதுவும் ஆகக்கூடாதோ? ஏய், ஏய், ஏய். சரி சரி, நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாம். ஓ சாமண்ண, ஓ துறண்ண, ஏன் ஓ கடைக்கூட்டி செல்ல தம்பிங்க கவினு சாரோனே இவனுங்க கூட வண்டி எடுத்துட்டு வந்திருக்கானுங்களே. அவனுங்களுக்கு ஓ மேல பாசமா இல்ல உனக்கு அவனுங்க மேல பாசமானே தெரியல. ஆனாலும் இந்த செம்புலிங்க குடும்பத்துல ரொம்ப தான் பாசம். அந்த பாசம் தாண்டா உங்களுக்கு வேணும். சரி, கேமுக்கு நீ தயாரா? ஏய், அண்ணன் தம்பிகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு நீ எங்க இருந்தாலும் சரி கொன்னு புதைச்சிருவேன். நீ மாவீரன்னு தெரியும். நீ தியாகின்னு காட்ட வேண்டாம். நீ எவ்வளவு தியாகம் பண்ணு, உன் அண்ணன் தம்பி உன்னை புரிஞ்சுக்கிட்டான்னா பாக்குறியா? இதுதான் நம்ம கேம். கேம்ல சும்மா இல்ல, எனக்கு ஆதாயம் இல்லாம நான் இந்த கேம் வைக்க மாட்டேன். பேசாம மூடிக்கிட்டு போயிரு. இந்த கேமை மட்டும் நீ விளையாடல, பின்னாடி வந்துகிட்டு இருக்கானே சாம் தோற, அவங்க உன் கண்ணு முன்னாடி மேலோகத்துக்கு போறத நீ பாக்குறியா? இப்ப போனை போட்டு பாரு, அவனுக்கு எடுக்க மாட்டானுங்க. ஏன்னா தொட முடியாத இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிருவேன். ஏன்னா நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏய், அண்ணன் மேல கை வச்சா ஏய், உனக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்க போறேன்? கேம் விளையாடவான்னு கேக்குறேன். நீ இப்போ என் கூட விளையாடணும். இப்ப நீ என் கூட விளையாடணும். இந்த கிங்ஸின் கோணம் தெரியாம நீ விளையாண்டுகிட்டு இருக்க. சத்தியமா உன்னை கண்டு புடிச்சேன்னு வச்சுக்க. சத்தியமா நீ ஏன்டா போறதுன்னு நினைக்கிற அளவுக்கு சித்திரதை நினைச்சுதான் சாவேன். அத்த நான் ஏற்கனவே செத்துட்டேன். பத்திரமாரு அண்ணா வந்துட்டேன். அண்ணன் எங்க? பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி மேல எவனும் கை வைக்க முடியாது. போன வை. அதான் உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன். ஏன் நீங்க வந்தீங்க? நான் போயிருவேன். என்னண்ணா புள்ளைய கூட்டிட்டு போற? அது எப்படி? இங்க ஏதோ பக்கத்துல இருக்க தோட்டம் தானே, நான் போய் பண்ணல. புள்ளைய கூட்டு போற என்ன பேசுற? சரி, நீங்க ரெண்டு போன் எடுக்காம இருந்தீங்க. நாங்க லைன்ல தான் இருந்தோம். உன் லைன் தான் பிஸின்னு வந்தது. நீ தான் யார்ட்டோ பேசிட்டு இருந்திருக்க. அது எப்படி? இவங்க லைன்ல இருக்கும் போது ஆமா ஒரு அர்ஜென்ட் கால், அதான் மறந்துட்டேன். அதான் மாமா மாமா எனக்கு தர முடியா? சரிடா, நான் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். சரிண்ணே. அலெக்ஸ் எங்க? இங்க தானே வெளியில நின்றுட்டு இருக்கான் காவலுக்கு. ஒரு பிரச்சனை இல்லடா, எல்லாம் செக் பண்ணிட்டேன். நீ வீட்டுக்குள்ள போக வேண்டியதான். சரிண்ணே. வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? என்னென்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் போச்சு வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க எல்லாம் கிளம்புங்களேன். இல்ல, நாங்க உங்க கூட வந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிக்கிறேன். நீங்க போற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். புள்ள வீட்டுல கொண்டு விட்டா மனசு கேட்கும். கேமுக்கு வா கிங்ஸின் மகாராஜா. அண்ணே, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வரேன். சரிடா. கொன்னை ஏறிட்டு போயிட என் கண்ணுல பட்டாத. ஓ தம்பி தானே அலெக்ஸே, வெளியில காவலுக்கு நிக்கல. கொன்னை எரிஞ்சிருவேன். அப்போ கேமுக்கு வா. ஏதாவது குறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த? இது கிறுக்குத்தனம் இல்ல, வாழ்க்கை. நீ கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ண போறியா இல்லையா? எனக்கு உன் கூட கேம் எடுக்க விருப்பம் இல்ல. ஆனா நீ விளையாடித்தான் ஆகணும். ஏன்னா உன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த உசுரும் உன் கையில தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு உசுறு போனாலும் நீ தாங்கிக்கிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். தான் உன் தம்பி அலெக்ஸ், பேசுறியா? வேண்டாம் வேண்டாம். அப்போ கேமுக்கு வா. கேம் விளையாட வா. கேம் விளையாட வா மகாராஜா. உனக்கு என்ன நன்றி வேணும்? உன் புள்ளையோட ரத்தம். அப்போ கேம் விளையாட வா. இங்க பார், நீ கேம் விளையாட வரல, நான் உனக்கு சாம்பிள் காட்டுவேன். உன்னால என்ன பண்ண பண்ணிட்டு போடி. அங்க பாரு, அண்ணன பாரு. அவங்க என்ன கட்டி வச்சிருக்காங்க, நான் விட மாட்டேன். சரி சரி சரி, வீட்டுக்கு போங்களேண்டா.
இல்லண்ணா நாங்க வரோம். அண்ணா இன்னைக்கு தோட்டத்தில் தங்கட்டுமாண்ணே. இவனுக்கு திருப்பி அனுப்புனாலும் பிரச்சனை. இவங்க திரும்பி போகும்போது ஏதாவது ஆயிட்டுனா சரிடா, இன்னைக்கு அங்க எல்லாம் தங்குங்க. ஏ மாமா பெரியண்ணே சின்னண்ணே இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் தான் தங்குறோம். அலெக்ஸ் அண்ணா நீ இசை கூட்டிட்டு தோட்டத்துக்கு போ, நான் ஒரு நிமிஷத்துல வரேன். சரி அண்ணா. இசை வா, முன்னாடி வா, மாமா கிட்ட வா. கேமுக்கு வா கிங்ஸின் மகாராஜா. சத்தியமா சொல்றேன், தேடி வந்து கொண்ட துண்டமாக்கிடுவேன். இதுக்கு மேல போன் அடிச்ச நீ தப்பு பண்ற சொன்ன கேளு. நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. சத்தியமா வாக்கிருக்கேன், இந்த தப்பு பண்ண நினைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். எனக்கு யாருன்னு தெரியும்ல. நீ யாருன்னு தெரியும், உன் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், உன் தாத்தா யாருன்னு எனக்கு தெரியும்டா. வயத்திற்க உன் புள்ள உனக்கு வேணுமா வேண்டாமா? வீட்டை விட்டு வெளியில வா, வீட்டை விட்டு வெளியில வா, நான் உன்கிட்ட பேசணும். ஆய் வர முடியாது. வீட்டை விட்டு வெளியில வா கிங்ஸின் மகாராஜா. வர முடியாது. வீட்டை விட்டு வெளியில வா மகாராஜா. உன்னால உள்ள வர முடியாது இல்ல. இது என் கோட்டைன்னு எனக்கு தெரியும். ஏய், இது என் கோட்டை. இது கிங்ஸின் ராஜோட தனிப்பட்ட கோட்டை. என் புள்ளைய எப்படி பாதுகாக்கணும் எனக்கு தெரியும். உன் கேம் என்னன்னு எனக்கு தெரியும். அத்தனை நாள் தான் ரோட்ல வரும்போது சம்மதிக்காம போனியா கிங்ஸின் மகாராஜா? ஆமாடி. உன்னை நான் எப்படி வெளியில வர வைக்கிறேன்னு பாக்குறியா? உன்னால முடியாது. என்னால முடியும். வீட்டை விட்டு வெளியில தாண்டா இந்த புள்ள உனக்கு தங்காதே. இந்த புள்ள உனக்கு இல்ல. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளேயே நீ சொன்ன மாதிரி இந்த நைட்டு பொழுது போயிடுச்சுன்னா ஒத்துக்கிறேன், நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்னும் தம்பி இல்ல, எவன் உசுராது என் கையில வரும். நான் பொறுமையாலாம் இருக்கல, நீ சிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. நான் உனக்கு எப்படி வேணாலும் செக்கு வைப்பேன். உன் புள்ள அழிவா இல்ல உன் குடும்பத்தில் உள்ள ஒரு தலை விழும். உன் புள்ள வேணுமா இல்ல உன் அண்ணன் தம்பி வேணுமா? என்னங்க என்னம்மா? வாங்க தூங்குவா. தூங்க. வாங்க, எனக்கு தூக்கமே வராது. நான் இங்கே உட்காந்துருப்பேன். நீ தைரியமா தூங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். இது தோட்டத்தை விட எனக்கு பயமா இருக்கும். எந்திரிச்சு எங்கேயும் போயிடாதீங்க. இல்ல இல்ல, இதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ தூங்க. அப்ப நீங்க வரலையா? உடம்புல அசதியா இருக்கு, இப்ப படுத்த தூக்கலாம் போயிடும். நீ தூங்கு. உங்ககிட்ட தான் நான் தூங்குவேன். இங்க வா, என் கையில இருந்து தூங்கு. நீ தூங்கினதுக்கு அப்புறம் நான் கட்டில போட்டுக்கிட்டேன். நீங்க கதை சொல்லல. கதையா? ஒருத்த எப்படியாவது ஒரு நாள் சந்தோஷமா வாழ்ந்துடலாமான்னு, எல்லாரும் மாதிரி சராசரியா வாழலாமான்னு ஒருத்தன் கடல்ல நீந்திக்கிட்டே இருந்தானா. ஏன் கடல்ல நீந்துனா? அவன் பொழப்பு அப்படி. மீன் பிடிக்கிறவரா? சரி. ஆனா அவன் அந்த ஆழ்கடல் உள்ளேயே இழுத்துக்கிட்டு போச்சான். அவனால மேல வரவே முடியலையா. அவனும் நீந்தி நீந்தி பாக்குறான், முடியல. சோக கதையா இருக்கு, வேற கதை சொல்லுங்க. கதையா இருக்கா? தூக்கம் வந்துட்டு. சரி சரி, தூங்க தூங்க. அப்படியே தட்டி கொடுங்க, எங்க வயிற்றுல கை வச்சு பாருங்க. அப்படியா? உங்க பையன் உங்களை கூப்பிடுறேன். தங்கம். இசை, என்ன என்ன? ஒண்ணுல ஒண்ணுல, நான் வரேன். ஒண்ணுல ஒண்ணுல. என்னம்மா, என்ன என்னாச்சு? வயிறு வலிக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னு? ஒண்ணுல, சூட்டு வலியா இருக்கும். ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்ட? ஆமா, ஐஸ்கிரீம் மட்டும் தான் சாப்பிட்டேன். சரி சரி, ஒண்ணுல சூட்டு கழுவி இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுல. எனக்கு வயிறு வலி தாங்க முடியலங்க. எனக்கு வயிறு வலி தாங்க முடியலங்க. சத்தியமா இது அவங்களோட வேலையா தான் இருக்கும். இல்ல இல்ல, வெளியில போக கூடாது. கொஞ்சம் பொறுத்துக்க, ஒண்ணும் செய்யாது.
அது ஏன் புள்ளடி ஒண்ணும் செய்யாது. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு, பக்கமா இருக்கு. முடியல, ரொம்ப வலிக்கு. பேர்க்கால வலி மாதிரி இருக்கு. தாங்க முடியல. ஒண்ணும் செய்யாது, ஒண்ணும் செய்யாது. அழாத அழாத அழாத, கத்தாத கத்தாத, சரியா? வெளியில உங்களுக்கு கேட்டும் சத்தம் போடாத. எனக்கு வலி தாங்க முடியலங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஒண்ணும் செய்யாதுடி, பொறுமையா இருடி. எனக்கு வலி தாங்க முடியலங்க. காத்த கொண்டு புள்ளி தூக்கிட்டு வெளியில போயிடாத. அள்ளி மலரேதான். தைசரி, அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, அவளை வெளியில கொண்டு போயிடாத. நான் இருக்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. நான் சொல்ற கைமருந்த மட்டும் கொடு, புரியுதா? எனக்கு புரியல. கருவை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. நீ பயப்படாத, நான் சொல்றத மட்டும் நீ அவளுக்கு கொடு. ஆனா இங்க இருந்து போக மட்டும் செஞ்சிடாத. நீ வீர, மா வீர. பாரு, உன்னை எல்லாரும் வெறுத்தாலும் நீ சோர்ந்து போயிடாத. இதுதான் அன்னைக்கு எனக்கும் நடந்தது. 6 மாச புள்ள, ரெட்ட புள்ள. அன்னைக்கு எனக்கு தெரியல, அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். என் பிள்ளைங்களை இழந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன். நான் சொல்றத மட்டும் கூட போதும். சரி சரி சரி. ஒருவேளை இல்ல ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் ஆச்சுன்னா இவள இருந்து நீ விலகிரு. நீ வெளியில இருந்ததா நிறைய உண்மை உனக்கு தெரியும். நீ ரொம்ப போராட்டத்தை பார்த்துட்ட. ஆனா உனக்கு இமத போராட்டமே இருக்கு. முடியல, என்னால முடியல. உன்னால மட்டும்தான் முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். இங்க பாரு, நீ ஆள பிறந்தவன், கண்டிப்பா ஆளுவ, கொடி கட்டி ஆளுவ. ஆள்றது ஒண்ணு அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்களை சந்திக்கணும். பல தோல்வி தடைகள் எல்லாம் வரதான் செய்யும். நீ சோர்ந்து போயிடாத. குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட வந்திருக்கு. நான் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும். அம்மா, வயிறு வலிக்கு. எனக்கு என்னால முடியாது. என்ன முடியாதுங்க. என்ன விட்டுருங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. கேசே, கதவு தர. அண்ணே, கதவு தரல. கதவு தரடா. புள்ளி என்னாச்சு? இந்த பாருமா, உனக்கு ஒண்ணு இல்ல. நான் மருந்தெல்லாம் வச்சிருக்கேன், உனக்கு கொடுக்குற சரியாயிரும். என்னால வலி தாங்க முடியலங்க. என்னால வலி தாங்க முடியலங்க. என்ன பண்ணட்டும்? வேண்டாம், இங்க எதுக்கு கொண்டு போகாத. நீ தாங்கிக்கிட மாட்டடா. நீ தாங்கிக்கிட மாட்ட. என்னங்க, எனக்கு வயிறு வலிக்கு, கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் பொறுத்துக்க. இது சூட்டு வலினா ஒண்ணும் செய்யாது. நீ கதை திறக்க முடியா இல்லையா? நான் கதை தரேன். என் பேச்சு கேட்க போறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது. காத்து கொண்டா இங்க இருந்து அனுப்பிடாத. வேண்டாம், அனுப்ப வேண்டாம். ஐயா, அம்மா, அண்ணே, எனக்கு வயிறு வலிக்குது அண்ணே. அலிசுக்கு ஒண்ணாகாது, நீ பயப்படாத. என்ன இது? சோதனை காலம். இங்க இப்ப ஒரு உயிர் போக வேண்டியிருக்கு. அது ஏன் உயிர் வந்துட்டு போட்டுவேன்? ஏன் சித்திரவத? அலெக்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? தெரியல. அம்மா கொள்ளுத. இசை, வலி அங்க உன்னை வெளியில வர வைக்க பாக்குது. இப்ப பரவாயில்லடா. பரவாயில்ல. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ண சொல்லுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு முடியல, நான் சோர்ந்து போயிட்டேன். நீ சோர்ந்து போக கூடாது. நீ சோர்ந்து போயிடாத. கொஞ்சம் தைரியமா நில்லு. நான் உன் கூட இருக்கேன். தைரியமா இரு. என்ன நம்புறல? பாரு, நானும் அநியாயமா தான் கொல்லப்பட்டேன். நான் அநியாயமா கொல்லப்பட்டுட்டேன். செம்பலிங்கத்து கூட வாழ போறணும் 1000 கனவோடு இருந்தேன். எனக்கு கொன்னுட்டாங்கடா. துள்ள துடிக்க எனக்கு கொன்னுட்டாங்கடா. நான் சாகும்போது நான் பெத்த பிள்ளைங்க என் கண் முன்னாடி. 8 வயசு புள்ள, 4 வயசு புள்ள, 1 வயசு குழந்தை என் கண்ணு முன்னாடி அனாதையா விட்டுட்டு போறோமேனு என்ன கொன்ன மாதிரி என் குழந்தைங்களை கொண்டுருவாங்கிற பயத்தோட துள்ள துடிக்க செத்து போனேன்டா. அந்த நிலைமை இவளுக்கு ஆயிடக்கூடாது. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது மட்டும் கேளு. ஏன் சாவுக்கு விடல? என் புள்ள சாவுக்கு விடல. உங்க அப்பா ஏன் இவளை வாரிசா நியமனம் பண்ணாரு தெரியுமா? பெண்ணுல இவளை வட்டு மது தக்க வைக்கணும், இவ அரசாளனுங்கிறதுக்காக தான். இவளை நம்ம
வந்துட்டோம் நம்ம வம்சமே அழிஞ்சிரும். இங்க பாரு, நான் சொல்றது மட்டும் கேளு. எங்களுக்கான மாதிரி இவளுக்கு ஆயிடக்கூடாது. எங்க சாவுக்கு இன்னும் விடல, எப்பவுமே கிடைக்காது. கிடைக்கும், நான் கண்டுபிடிப்பேன். இங்க பாரு, இவளை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. இழந்துடாத, 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 இழந்துடாத. என் சாவுக்கு விட கிடைக்காத துக்கத்திலே உங்க தாத்தா செத்து போயிட்டாரு. ஆசை மனைவி உயிர்கிற காதலிச்சவ கண்ணு முன்னாடி தொடு தொடிச்சு இறந்து போன அந்த அதிர்ச்சி இருந்தவரால மீள முடியல. அடுத்த நொடி என் கூடயே வந்துட்டாரு. இங்க பாரு, நீ நீ இவளை எப்படியாவது காப்பாத்து. இங்கிருந்து கொண்டு போக வேண்டாம். என்ன விஷயம் நான் சொல்றதை கேளு. நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்க. நான் சொல்றத கவனமா கேளு, கவனமா கேளு. அன்னைக்கு இதுதான்ப்பா நடந்தது. அதனாலதான் அவளை கெஞ்சினேன். யாருமே என் பேச்ச கேட்கலப்பா. என் பேச்ச யாரும் கேட்கலப்பா. எப்போ இவ்வளவு வழி தாங்கிக்கிட்டேன். எல்லாருமே என் உசுறு. நான் என்னப்பா பண்ணுவேன்? எல்லாமே என் உசுறு. நான் என்ன பண்ணுவேன்? நான் இவளை காப்பாத்துவேனா? கூட பிறந்தவனை காப்பாத்துவேனா? உங்களுக்கு என்னப்பா நடந்தது? ஏன்பா நீங்க கூட என்னை விட்டுட்டு போய் முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? நீங்க கூட இருக்க போய் தானே நான் கொஞ்சமாவது தைரியமா இருக்கேன். நீங்க என் பையனை விட்டுட்டு போக பாத்தீங்க. நான் விட்டுட்டு போக மாட்டேன்டா. என் புள்ள, என் தங்கச்சி வழியில தோடிச்சாடா. அவ எதிர காய்ச்ச என் கண் முன்னாடி பார்த்துட்டேன்டா. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு காட்டினடா, எனக்கு தத்துவமா காட்டினா, எனக்கு கூட்டிட்டு போனாடா. அந்த அரண்மனையில இருந்து தங்க சிலையாட்டு கிளம்புறா. என் நண்பன் வெளிநாட்டுல இருந்து வாரேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கான். புருஷ வர சந்தோஷத்துல அழகான பட்டு சேலை. வீட்டாளுக்கெல்லாம் அதட்டா, சீக்கிரம் சீக்கிரம். தங்க தொட்டில தங்க விக்ரமாவா உன் மனைவி, என் மருமகா, என் தங்கச்சி பத்த பொண்ணு. 40 நாள் ஆன புள்ள. அன்னைக்குதான் அவளுக்கு 40வது நாள். அவ பிறந்த அன்னைக்குதான் 40வது நாள். என் தங்கச்சி சந்தோஷமா அந்த குழந்தை தொட்டில இருந்து தூக்குறான். கட்டிக்க போறோம்னு பார்க்க போறோம், உன் அப்பாவை பார்க்க போறோம்னு சொல்ற. தாலாட்டு படிக்கிறா. எல்லாம் எனக்கு தெரியுதுடா. அப்படின்னா கூட கார்ல வந்தது யாருப்பா? கூட கார்ல வந்தது யாருப்பா?